பிரைசலாட். சங்கீதம் 38 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த 38வது சங்கீதத்தை எழுதினது தாவீது. இந்த சங்கீதத்துக்குள்ளே மொத்தம் 22 வசனம் இருக்குது. இந்த சங்கீதத்தை நம்ம முழுசாக வாசித்து பார்க்கும்போது 3வது வசனத்தில் செகண்ட் பார்ட், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. 4வது வசனம், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்றேன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 5வது வசனம், என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. 18வது வசனம், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். இந்த வசனம் 3, 4, 5, 18 இந்த 4 வசனத்திலையும் பார்க்கும்போது என் பாவத்தினால் என் அக்கிரமங்கள் என் மதிகேட்டு நிமித்தம், அதே மாதிரி திரும்பவும் 18வது வசனத்திலையும் என் அக்கிரமம் என் பாவம் இப்படி சொல்லியிருக்கிறாரு தாவீது. அப்போது இந்த அக்கிரமம், அவர் செய்த அக்கிரமம், அவர் செய்த பாவத்தின் காரணமாக, அவர் செய்த மதிகேட்டின் காரணமாக கர்த்தருக்கு கோபம் வந்து, கர்த்தர் கோபத்தில் இவரை கடிந்து கொள்ளுகிறார். கோபத்தில், அவருடைய உக்கிர கோபத்தில் தாவீதை தண்டிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் எப்படி தாவீது இருந்தார், அவருக்கு என்ன மாதிரியான வேதனைகள் அவருக்கு உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்ம 38 சங்கீதம் எழுதியிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நம்ம சப்டைட்டில் பார்க்கும்போது நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின வியாஸ்கர் என்னும் சங்கீதம் சொல்லியிருக்கப்போ, இவருக்கு இப்படி இவர் முன்னாடி செய்த அக்கிரமத்துக்கு, இவர் முன்னாடி செய்த பாவத்துக்கு, இவர் முன்னாடி செய்த மதிகேட்டு நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்ட போது இவர் அதை நினைவு கூர்ந்து பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம மெயினாக 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கும்போது 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும், அதுக்கு பிறகு 18வது வசனம். செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன வசனங்கள் பார்க்க போகிறோம்னா 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும், அப்புறம் 15லிருந்து 17, திரும்ப 19லிருந்து 22 வரைக்கும் இந்த வசனங்கள் பார்ட் 2வாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு என்ன அப்படின்னா, தாவீது தனது பாவத்தின் காரணமாக, தனது மதிகேட்டின் காரணமாக, தனது அக்கிரமத்தின் காரணமாக கர்த்தர் கோபம் கொண்ட போது அவருக்கு ஏற்பட்ட என்னென்ன சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது, அவர் எந்த மாதிரியான வேதனைகளை அனுபவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். செகண்ட் பார்ட்டில் தாவீதனுடைய சிநேகிதர், இனத்தார், தோழர்கள், தாவீதனுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், பொல்லாங்கு செய்ய நினைக்கிறவர்கள், சத்துருக்கள், இவங்களால் தாவீதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைசியில் கன்க்ளூஷனாக நம்ம எந்த வசனத்தை பார்க்கணும் அப்படின்னா 15வது வசனத்தோடையே நம்ம பார்க்கும்போது அது கன்க்ளூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம இதை இன்றைக்கி பிரித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது ஈஸியாக விளங்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு புக் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம 18வது வசனம் 3, 4, 5, 18 இதிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சங்கீதத்தை ஒரு கோர்வையாக நமக்கு படிக்க முடியும். இல்லைன்னா அங்கே இங்கேயும் மாறி மாறி இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெளிவாக புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 3, 4, 5, 18வது வசனத்தில் தாவீது செய்த அக்கிரமம், தாவீது செய்த பாவத்தின் நிமித்தம், தாவீது செய்த மதிகேட்டு நிமித்தம் கர்த்தர் கோபத்தினால் தாவீதை கடிந்து கொள்ளுகிறார். 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் கர்த்தரை நோக்கி சொல்கிறாரு, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தரை நோக்கி, இதில் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது தேவனே அப்படின்னு சொல்லியிருப்பார், ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பார், கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் நம்ம 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 21வது வசனத்திலையும் 15வது வசனத்திலையும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 22வது வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்பார்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வசனத்தில் ஏற்கனவே பார்த்தது மாதிரி அங்கே 2 காரியம் சொல்கிறாரு. ஒன்று என்ன அப்படின்னா, கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும்னு சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாரு, உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். கோபத்துக்குடைய அடுத்த கட்டம், அடுத்த இதுதான் என்னது அப்படின்னா உக்கிர கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே என்னை தண்டியாதேயும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கர்த்தரை நோக்கி கேட்குறாரு. அதே மாதிரி 21வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கைவிடாதேயும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தேவனே அப்படிங்கிற வார்த்தையும் அதே 21வது வசனத்தில் தான் வந்திருக்கும். ஒன்று வந்து கர்த்தாவேன்னு சொல்லியிருப்பார், 2வது என் தேவனே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் 2 விண்ணப்பம். ஒன்று என்ன அப்படின்னா, என்னை கைவிடாதேயும், 2வது எனக்கு தூரமாயிராதேயும் சொல்லியிருக்கிறாரு. 22வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இப்படி 5 காரியம் வந்து கர்த்தரை நோக்கி கேட்குறாரு. என் தேவனே, என் ஆண்டவரே, என் கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும், என்னை கைவிடாதேயும், எனக்கு தூரமாக இராதேயும், சகாயம் செய்ய தீவிரியும்னு சொல்கிறாரு. ஏன் கர்த்தரை நோக்கி இப்படி கேட்குறாரு? தாவீதுக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னா, பயங்கர வேதனை உண்டாயிற்று. அந்த வேதனையின் காரணமாக தான் இவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை நோக்கி இந்த காரியங்களை வந்து ஏறெடுக்கிறார். எப்படிப்பட்டதான வேதனைகள் அவருக்கு உண்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. கர்த்தருக்கு கோபம் வந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய அம்புகள் அவனுக்குள்ள தாவீதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா தைக்கிறது, அவருடைய கை என்னை இருத்துகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கோபத்தின் காரணமாக தாவீதுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. அதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. ஒன்று மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, 2வது அவருடைய எலும்புகளில் சௌக்கியமில்லைன்னு சொல்கிறாரு. கீழே அடுத்தடுத்த வசனங்களில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, என் தலைக்கு மேலாக அக்கிரமங்கள் பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அவரால் தாங்க முடியாமல் அளவுக்கு ஒரு பாரமாக அது இருக்கிறது. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்ததுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பெலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலாய் இல்லாமற் போயிட்டுன்னு சொல்கிறாரு. நான் ஒடுங்கினேன், துக்கப்பட்டு திரிகிறேன், பெலனற்று போய் நொறுக்கப்பட்டேன், கதறுகிறேன் அப்படின்னு இவர் வந்து அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததோ அதை எல்லாத்தையும் சொல்கிறார். என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என்னுடைய எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என்னுடைய மதிகேட்டு நிமித்தம் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, என்னுடைய குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, நான் நொறுக்கப்பட்டேன், என்னுடைய இருதயத்தின் கொந்தளிப்பினால் நான் கதறுகிறேன், என்னுடைய ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை, என்னுடைய உள்ளம் குழம்பி அலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு வந்து இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தரை நோக்கி சொல்கிறாரு. இது வந்து கர்த்தரை நோக்கி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாவீதுடைய சிநேகிதர், இனத்தார், தோழர்கள், பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், தாவீதுக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்ய தேடுகிறவர்கள், சத்துருக்கள், இவர்கள் எல்லாரும் இவரை என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். இங்கே கர்த்தருடைய கோபத்தின் காரணமாக இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, இந்த பிரச்சனையை பார்த்த இவருடைய சிநேகிதரும் இவருடைய தோழர்களும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விலகி நிற்கிறாங்க, இவங்களுடைய இனத்தாரெல்லாம் தூரத்திலே நிற்கிறாங்க. 12வது வசனத்தில் பார்க்கும்போது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு செய்ய தேடுகிறவர்கள் கேடான காரியங்களை பேசி நாள் முழுவதும் வஞ்சனையான காரியங்களை, தாவீதுக்கு விரோதமான காரியங்களை யோசிக்கிறார்கள்னு சொல்கிறாரு.
19வது வசனத்தில் பார்க்கும்போது, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். 20வது வசனம், நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு, நான் என்னுடைய சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், காரணமே இல்லாமல் ரீசனே இல்லாமல் என்னை பகைக்கிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. நன்மை செய்கிற நான் நன்மையை பின்பற்றுகிறேன், நான் செய்கிற நன்மைக்கு பதிலாக அவங்க என்ன தீமை செய்து என்னை விரோதிக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் எல்லாரும் செய்தாலும் தாவீது என்ன செய்கிறாருன்னா 13, 14, 15வது வசனத்தில் பார்க்கும்போது, நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன், காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இவர் கர்த்தரிடத்தை சொல்கிறாரு, இவங்க எல்லாம் எப்படி பண்ணாலும் நான் செவி ஒரு காது கேளாதவன் எப்படி இருந்தால் இருப்பான், அதே மாதிரி நான் இருக்கேன். ஒரு ஊமை வாய் பேச முடியாதவன் இருந்தால் எப்படி இருப்பானோ அதுபோல் நான் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன்னுடைய வாயில் மறு உத்தரவு சொல்கிறதுக்கு இல்லாததுமா இருக்கிற மனுஷனை போல நான் இருக்கிறேன். ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன், நீர் தான் மறு உத்தரவு கொடுப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டு இப்படி சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும்போது என்மேல் பெருமை பாராட்டுவார்களே, நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஜனங்கள் இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தாவீது தடுமாறி விழறதுக்கு ஏதுவாக இருக்கிறாரு, அப்படியே இவர் கால் தடுமாறி விழும்போது தவறு விழும்போது இவர் மேலே பெருமை பாராட்டுவார்களே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நிமித்தம் அவங்க சந்தோஷப்படாதபடிக்கு நான் இப்படி உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவர் தன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, இவர் அறிக்கையிட்டு அதை விடுறாரு. ஏன்னா அவர் 18வது வசனத்தில் பார்க்கும்போது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். இவர் தப்பு பண்ணிட்டாரு, அக்கிரமம் அந்த பாவம் மதிகேட்டு நிமித்தம் நடந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிக்கை இடுகிறார். இப்போ அதை குறித்து அவருக்கு விசாரப்படுகிறவராக இருக்கிறார். நமக்கு ஒரு இது எக்ஸாக்டாக எதை அவர் திங்க் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் தாவீது செய்த தவறாக நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பத்சேபாளுடைய காரியத்தை நம்ம நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இன்சிடெண்ட் தான், மேபி அதுவாக கூட இருக்கலாம். இந்த அவர் செய்த அந்த அக்கிரமம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே சொல்கிற அந்த விஷயம் அதுவாக கூட இருக்கலாம். இப்போ இவர் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ணிட்டு என்ன கடைசியில் சொல்கிறாரு, நான் உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை முடிக்கிறாரு. இதுதான் நம்ம கடைசியில் 15வது வசனம் தான் நம்ம கடைசியில் பார்க்க வேண்டிய வசனம். அப்படி பார்த்தா தான் நமக்கு என்ன செய்ய முடியும்னா அது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தாவீதை குறித்து இந்த சங்கீதத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒடுங்கினேன், துக்கப்பட்டு தெரிகிறேன், பலனற்று போய் நொறுக்கப்பட்டேன், கதறுகிறேன், செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன், காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷலை போலானேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், தடுமாறி விட ஏதுவாயிருக்கிறேன், விசாரப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்ததான காரியங்களை எல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாரு. இதில் நம்ம மெயினாக நம்ம என்ன கன்க்ளூஷனாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா 2 பார்ட்டு. ஒரு பார்ட்டு தாவீது செய்த தவறின் காரணமாக கர்த்தர் அவரை தண்டிக்கிறது. 2வது கர்த்தர் தண்டிக்கிறத பார்த்த இவருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவரை விட்டு விலகி போகிறாங்க, இவரை விட்டு தூரத்தில் நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் கண்ணிகள் இவருக்காக வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது தாவீது என்ன செய்கிறாரு அப்படின்னா, செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறாரு. ஒரு காது கேளாதவனும் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாத இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதுபோல் இருக்கிறதாக சொல்கிறாரு. சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தாவே நான் உமக்கு காத்திருக்கிறேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் நீ தான் மறு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தில் முடிக்கிறாரு. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு சங்கீதம். இதே மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது ஏதோ ஒரு தெரியாமல் நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்யணும், அதை உணர்ந்த உடனேயே இது நம்ம பண்ண தவறுக்கான தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த உணர்வு வந்த உடனேயே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய பாவத்தை
என்ன செய்யணும்னா அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து விடும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு சகாயம் செய்ய தீவிரித்து வருவார். இதே நேரம் நமக்கு வருகிற இந்த வாதையை பார்த்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம விட்டு விலகி போகும்போது, நம்மளை கேலி கிண்டல் பண்ணும்போது, நம்ம அவமானப்படுத்தும் போது, நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.